வணக்கம் Pebbles viewers. போன வீடியோல நம்ம லைனிங் இல்லாத blouse கட் பண்ணோம். இந்த வீடியோல நம்ம லைனிங் blouse எப்படி கட் பண்ண போறோம்ங்கறத பார்க்க போறோம். தேவையான things லைனிங் சாரில கட் பண்ண blouse blouse ஓட பிட் இது அளவு blouse கத்திரிக்கோல் இன்ச் டேப் ஸ்கேல் டீஸ் மார்க்கர் எடுத்துங்க. நம்ம வந்து இப்ப லைனிங் தான் கட் பண்ண போறோம். First லைனிங்கை பிரிச்சு இது மாதிரி எடுத்துக்கங்க. ரெண்டு சைடும் கரை பக்கம் வர்ற மாதிரி மடிச்சு போட்டுக்கங்க. எப்பவுமே நம்ம அளவு பிளவுஸை வச்சு தான் கட் பண்ண போறோம். நம்ம பிளவுஸ்லேருந்து ஒரு அளவு மட்டுமே எடுத்துக்க போறோம். டேப்பால் இன்ச் டேப்பால் சின்ன பட்டி பக்கத்துலேருந்து இந்த அளவு எடுக்கிறோம். அதாவது ஊக்குப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த கை ஜாயிண்ட் அக்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த அளவு எடுக்கிறோம். 10 இன்ச்சு இருக்கு. நம்ம ஒரு 6 இன்ச்சு லூஸ்க்காக சேர்த்து 11 இன்ச்சு எடுத்துக்கலாம். இன்ச்சு நம்ம தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா பக்கத்தில் விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரித்து திரும்ப மடிச்சிக்கணும். நீட்டு வாட்டத்தில் கரை சைடில் தான் நீட்டாக வர மாதிரி மடிச்சிக்கணும். அதாவது நேரிழை பக்கமாக தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சுருக்கமாக இருந்ததுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அது வரைக்கும் எடுக்க போகிறோம். அந்த அளவு போகிறோம். மேலே 6 இன்ச்சு தையலுக்கு கீழே 6 இன்ச்சு தையலுக்கு போடுறோம். மடிச்சிருங்க. மடிச்சு போட்டு மறுபடியும் நம்ம அந்த அளவை எடுக்கணும். மேலே 6 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு தையலுக்காக 6 இன்ச்சு விட்டுட்டு எடுக்கிறோம். இது வந்து காட்டன் துணின்றதுனால நான் ஊசியெல்லாம் எதுவும் குத்தலை, குண்டு ஊசி எதுவும் குத்தலை. லைனிங் காட்டன்றதுனால நான் அப்படியே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். முன் கழுத்து 4 இன்ச்சு இங்கே விட்டுருங்க தையலுக்காக. ஒரு மார்க்கு இங்கே ஒரு 4 இன்ச்சு இங்கே ஒரு 4 இன்ச்சு தையலுக்கு. நம்ம சுற்றளவு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 10 இன்ச்சு இருந்துச்சு. நம்ம 11 இன்ச்சு இப்போ எடுக்கிறோம். 11 இன்ச்சுக்கு நேராக ஒரு பீஸ் போட்டுக்கோங்க மார்க். மேலே 6 இன்ச்சு விட்டுருங்க. நம்ம இங்கே மேலே 6 இன்ச்சு ஷோல்டர் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக இங்கே மேலே 6 இன்ச்சு நாங்கள் இப்போ விட்டுருக்கோங்க. இந்த 6 இன்ச்சு இந்த முண்டா இறக்கம் எது வரைக்கும் இருக்குங்கிறது நீங்கள் இங்கே வந்து நம்ம இங்கே ஜாயிண்ட் இங்கே இருக்குது. ஜாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 6 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த முண்டா ரவுண்டு கரெக்டாக வந்துடும். முண்டா ரவுண்டு உங்களுக்கு இந்த கரெக்டாக வந்துடும் இந்த வளைவு. முன் கழுத்து வரைஞ்சிட்டோம். இப்போ கை முண்டா சுற்றளவு அளவு எடுத்துக்கோங்க. அடுத்த அளவு
சைடு இறக்கம் நம்ம மேலே அரைஞ்சி விட்டுறணும், கீழே அரைஞ்சிங்க தையலுக்காக விடணும். கீழே அரைஞ்சி விட்ருக்கோம். இடுப்போட இறக்கம் நம்ம எந்த அளவுக்கு இறக்கம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த அளவு எடுத்துருக்கோம். கரெக்டாக இருக்கு. பதினாலே முக்கால். நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ்ன்றதுனால இதில் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மடித்து தைக்கிறதுக்கு விடலை. நம்ம சாரியோட ப்ளவுஸ்லேயே வச்சே தான் நம்ம இதை கரெக்டான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளவுஸ்லேருந்து இதில் மடித்து வச்சு தைக்க போகிறோம். சைடு இறக்கம் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த முன் பட்டி இறக்கம் இப்போ எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த அளவு எது வரைக்கும் தேவைன்றதை பார்க்க போகிறோம். முன் கழுத்துலேருந்து வச்சுங்க. கழுத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த டாட் பிடிக்கிறதுக்கும் இதுக்கு 1/4 இன்ச்சு இதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 1/2 இன்ச்சு விட்றோம். இப்போ விட்டுருக்கோம். இங்கே சேர்த்து நம்ம இப்போ வளைவு போட்டுக்கலாம். இந்த டாட்டு பிடிக்கிறதும் நம்ம ப்ளவுஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அளவு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எப்படி கட் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். கால் இன்ச்சு நம்ம விட்டுட்டு தான் கட் பண்ணுறோம். முன் கழுத்து மட்டும். முன்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு நாச்சு போட்டுறாங்க. பட்டன் பட்டி சைடு ஒரு நாச்சு டாட் பிடிக்கிறதுக்கு. ஷோல்டரில் முன் கழுத்து ஷோல்டர் பக்கம் நாச்சு. நம்ம ஷோல்டர் கை இந்த ஆம் ஹோல் வெட்டுறோம். ஷோல்டரில் ஒரு நாச்சு. சுற்றளவு எந்த அளவுக்கு சைடு தையல் போட போகிறோங்கிறதுக்கு ஒரு நாச்சு. இப்போ 4 துணியும் சேர்த்து கட் பண்ணியாச்சு. இதில் 2 துணியில் மட்டும் கொஞ்சம் கர்வாக கட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் கர்வாக கட் பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்சிருச்சு. முன்னாடி நம்ம இப்போ பின் கழுத்து மட்டும்தான் இதில் கட் பண்ணணும். இந்த முன் துணியை தூக்கி போட்டுருங்க. அப்படி இந்த பின்னாடி கழுத்து இறக்கத்தை எடுத்துக்கோங்க சென்டராக. அதை கரெக்டாக அந்த இடுப்பு துணியோட வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வேணும். நம்ம வந்து இதில் இப்போ மடித்து தான் தைக்க போகிறோம். பைப்பிங்காக இருந்தால் கரெக்டாக அதே அளவு விட்டுக்கலாம். நம்ம இதில் இப்போ வந்து கழுத்து மடித்து தைக்க போகிறோம். துணி வச்சு உள்ளே திருப்பி தைக்க போகிறோம். அதனால் நான் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மேலே விடுறோம். இப்போ வந்து இவங்க கழுத்து நெக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அதை வரைகிறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அழகாக வரலாம். பின் கழுத்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். லைனிங் கட் பண்ணியாச்சு. லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ண போகிறோம். நல்லா மடிச்சு போட்டுங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே
கை பிடிக்க ஜாயின் பண்ணதுக்கு. கையோட சுத்தளவு வந்து கரெக்டாக அப்படியே அக்கிள் ஜாயிண்ட்லேருந்து அதுக்கு நேராக அப்படி மடிச்சு எடுங்க. அளவு உங்களுக்கு கரெக்டாக வரும். அளவு எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வெட்டுறோம். சென்டரில் ஒரு மார்க்கு, அக்கிள் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க்கு. கை துணி இப்படி பிரித்து போட்டுருங்க. ப்ளவுஸில் கட் பண்ண மாதிரியே கை துணியும் ஒரு 1/2 இன்ச் அளவு கர்வாக கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கர்வாக கட் பண்ணிக்கணும். கையும் கட் பண்ணியாச்சு. இது நம்ம இந்த பட்டி அளவு எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். மூணு இன்ச் துணி அதிகமாக லைனிங்கில் மீந்துச்சுன்னா மறுபடியும் மடிச்சிக்கோங்க. ஸ்டிப்னஸாக இருக்கும் உங்களுக்கு. சைடு 3 இன்ச்சு. இந்த சைடு இறக்கம் மட்டும்தான் நான் கட் பண்ண ப்ளவுஸில் எடுத்துருக்கேன். இந்த முன்னாடி இறக்கம் வந்து நான் அளவு ப்ளவுஸில் தான் எடுக்கிறேன். நீங்கள் இதையும் வேணாலும் கூட நீங்கள் கட் பண்ண ப்ளவுஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ப்ளவுஸில் போட்டு எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத இப்போ பாருங்கள். லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ப்ளவுஸ் பிட்டில் எப்படி போட்டு கட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் பிட்டை எடுத்து இப்படி போட்டுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். லைனிங் மட்டும் கரெக்டான அளவு கட் பண்ண போதும். ப்ளவுஸ் பீட்டு பெருசாகவே வெட்டிக்கிங்க. நீங்கள் லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு தேவையில்லாத பீஸை வெட்டி எடுத்துடலாம். லைனிங் இப்படி தனியாகவே கட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இதில் டிசைன் வைக்க போகிறதுனால நான் பார்டர் இடுப்புக்கு வைக்காமல் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்டர் வச்சு இங்கே நெக்குக்கு டிசைன் வைக்கிறதுனால நான் இந்த பார்டரை இடுப்புக்கு வைக்காமல் கட் பண்ணி எடுத்துட்டேன். பட்டிக்கு கைக்கு
கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ ப்ளவுஸை கட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம இந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.